வைத்தியர் அர்ச்சுனா தற்காலிகமாக மாகாண சுகாதார சேவைகள் பணிமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவரின் பதவிக்கு வைத்தியர் ராஜீவை நியமித்துள்ளோம் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக அத்தியட்சகர் கடமைக்கு வந்த பின்னர் அங்கு பணிபுரிபவர்களால் எனக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என்றும் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயத்தினை அவர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கூறியுள்ளார். அவர் மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், நான் 2 தடவைகள் அங்கு சென்றுள்ளேன். அங்குள்ள வைத்தியர்கள் தாதியர்கள் நன்றாக வேலை செய்கின்றனர். ஆனால் புதிதாக அத்தியட்சகர் கடமைக்கு வந்த பின்னர் அங்கு பணிபுரிபவர்களால் எனக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. அது தொடர்பில் அனைத்து உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளேன். குறித்த விடயம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ராமநாதன் தற்காலிகமாக மாகாண சுகாதார சேவைகள் பணிமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவரின் பதவிக்கு வைத்தியர் ராஜீவை நியமித்துள்ளோம். இருப்பினும் குறித்த நியமனத்தை வழங்கவிடாது வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்ந்தும் தான் பதவியில் இருக்க வேண்டும் என இருந்து வருகின்றார். தற்போது அங்கே சில அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர். மின் பிரபாக்கியூடாக வைத்தியசாலைக்கு அபிவிருத்தி மேற்கொள்வது தொடர்பான விடயங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இவற்றை செய்ய விடாது குறித்த அத்தியட்சகர் முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் விபிஎஸ்பி பத்திரனா அவர்களால் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் தற்போது நிலவுகின்ற அந்த நெருக்கடியான சூழ்நிலை சம்பந்தப்பட்ட அவரால் தெரிவிக்கப்பட்ட அந்த கருத்தை நான் தமிழிலே இங்கே கூறுகின்றேன். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே தற்போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அங்கே நோயாளர்களுக்கான சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன. அந்த வைத்தியசாலையிலே வைத்திய நிபுணர்கள் வைத்திய அதிகாரிகள் தற்போது பணிப்புறக்கணிப்பிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களால் தற்போதைய வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஆர் அச்சுதன் அவர்கள் சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஆர் அச்சுதன் அவர்கள் ஜூன் மாதம் 14ஆம் தேதி மத்திய சுகாதார அமைச்சினாலே இந்த வைத்திய அத்தியட்சகர்களின் கடமையை மேற்பார்வை செய்வதற்காக இங்கே நியமிக்கப்பட்டிருந்தார். உண்மையிலே அதுவரை அந்த வைத்தியசாலையிலே நான் 2 முறை பல தடவைகள் அந்த வைத்தியசாலைகளுக்கு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரோடு சென்று பார்வையிட்டிருக்கின்றேன். அந்த வைத்தியசாலை குழாமினர் வைத்தியசாலை பணியாளர்கள் மிக சிறப்பான சேவையை அந்த பிரதேச மக்களுக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வைத்தியசாலையிலே பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பல புதிய பிரிவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. பல அபிவிருத்தி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதிர்காலத்திலே பல பிரிவுகள் திறக்கப்பட இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் நிறைய விடயங்களை அந்த பணியாளர்கள் மிக திறம்பட சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே துரதிர்ஷ்டவசமாக தற்போது நியமிக்கப்பட்ட புதிய வைத்திய அர்ச்சித்தர் அவர்களின் நியமனத்திற்கு பின்னர் அவரது நடத்தைகள், குறிப்பாக அங்கே இருக்கின்ற பணியாளர்களோடு சம்பந்தப்பட்ட அவர்கள் நடந்து கொள்கின்ற விடயம் சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் இங்கே எங்களுக்கு கிடைக்கப்பெற்றன. 2 நாட்களுக்கு முதல் அந்த வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்களும் சில வைத்திய அதிகாரிகளும் வந்து என்னை இங்கே சந்தித்திருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு அந்த வைத்தியசாலையிலே பணியாற்றிய கூடியதாக அந்த சூழல் உகந்ததாக இல்லை என்று எனக்கு தெரிவித்திருந்தார்கள். எனவே தாங்கள் அங்கே பணியாற்றுவதற்கான ஒரு உகந்த சூழலை ஏற்படுத்தி தருமாறு என்னை கேட்டிருந்தார்கள். எனவே இந்த விடயத்தை நான் மாகாண மட்டத்திலே இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும் மத்திய சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுக்கும் இந்த விடயத்தை அவர்களது கவனத்துக்கு நான் கொண்டு வந்திருந்தேன். அவர்களால் எனக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இவர்களால் தெரிவிக்கப்பட்ட முறைப்பாடுகள் சம்பந்தமாக ஒரு விசாரணையை மத்திய சுகாதார அமைச்சினாலே முன்னெடுக்கப்படும் என்றும், அந்த விசாரணைகள் முடியும் வரை தற்போதைய வைத்திய அத்தியட்சகரை தற்காலிகமாக இந்த மாகாண பணிமனைக்கு இடமாற்றம் செய்வதென்றும், இந்த பிரச்சனை இந்த நெருக்கடி நிலை தீரும் வரைக்கும் தற்காலிகமாக இன்னொரு வைத்திய அதிகாரியை அங்கே வைத்திய அத்தியட்சராக நியமிக்கும்படியும் எனக்கு ஆலோசனையும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே நான் தற்காலிகமாக இன்னொரு வைத்திய அதிகாரியை டாக்டர் ராஜீவ் அவர்களை
அந்த வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக நான் நியமித்திருந்தேன். அவரது கடமையை பொறுப்பெடுப்பதற்காக நான் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடன் 2 தடவைகள் நான் அங்கே சென்றிருந்தேன். உண்மையிலே அந்த வைத்திய அதிகாரிக்கு, புதிய வைத்திய அத்தியட்சருக்கு இந்த பொறுப்பை வழங்குவதற்காக. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2 தடவைகளிலும் தற்போது அங்கே இருக்கின்ற வைத்திய அத்தியட்சகர் அவரை தனது கடமையை பொறுப்பேற்பதற்கு அனுமதிக்கவில்லை. எனவே எனது கடமையை நான் செய்ய விடாது தடுத்தமைக்காக நான் அதற்குரிய முறைப்பாடை நான் இப்போது செய்திருக்கின்றேன். எங்களுடைய நோக்கம் யாரையும் குற்றச்சாட்டுவதல்ல. உண்மையிலே ஒரு விசாரணை, இதில் யார் சரி யார் பிழை என்று நான் இங்கே கூற விரும்பவில்லை. உண்மையிலே அந்த ஒரு விசாரணை முடிந்த பின்னர் தான் அதை சொல்லக்கூடியதாக இருக்கும், யார்களே சரி யார் பிழை என்று. ஆனால் எங்களுடைய தற்போதுள்ள நோக்கம் அந்த வைத்தியசாலையை ஒரு சுமூக நிலைக்கு கொண்டு வர வேண்டும், அங்கே சேவைகள் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் எங்களுக்கு இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு முன்னெடுத்திருந்தோம். தற்போது மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து அந்த விசாரணை குழு வந்து தங்களுடைய விசாரணைகளை இன்று ஆரம்பித்திருக்கின்றது. எனவே எங்களுடைய நோக்கம் நோயாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த நோயாளர்களுக்கு வளமையான சேவை திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். I am Dr. VPSD Pathirana, Provincial Director of Northern Province. This is regarding the present crisis situation in Base Hospital Chava Kacheri. There's a kind of service interruption at the moment because of the consultants and medical officers have withdrawn their services based on some unacceptable and irresponsible behavior of the present medical superintendent, Dr. R. Arjuna. So he was appointed to this hospital on June 14th to cover up the duties of PSC approved medical superintendent. So up to that point, what I observed was the hospital staff as a team, they worked, they provided great service to the people in Chavakachi area, and they have done a lot of innovative developments in the hospital. So myself as the provincial director and regional director, both were engaged and were trying to do a lot of developments within the Chavakachi hospital. Unfortunately, after this MS assumed duty, there were a lot of complaints against him and a lot of misconducts were reported to us. And about 2 days back, the team of medical officers and consultants came to me and they informed me that there's no conducive environment or peaceful environment for them to perform their duties. There were a lot of interruptions by the medical superintendent. So we informed the situation to the provincial hierarchy and line ministry, and I was informed to appoint other medical officer as the covering up MS and ask the present MS to be attached to PDHS office. So in the interest of patients' right to be treated, I was trying to implement that order, but he obstructed my duties. I went twice. Even today I went and tried to take over the cover-up duties to the newly appointed MS, but he obstructed our duty and we have put a complaint. Actually, what we are trying to
do is not to allegate the present MS or someone else. Based on the complaints, we have currently line ministry investigation is undergoing. Until the findings of or the decisions of preliminary investigations or the formal inquiry, we can't say who is going to be guilty. But for the interest of patients' rights, we have to do some kind of arrangement to withdraw the present MS and appoint a new MS and continue the service. That is the current situation.